தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் காட்டூரில் ஏரிக்கு அருகில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். நேற்றைய தினமே முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களோடு மேற்கொண்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் இதே நிலை நீடிக்கிறது. அங்க அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, முழுமையான விவரங்கள். வணக்கம் கௌதமி. தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அறுவடை சீசன் என்று சொல்வார்கள். குறிப்பாக இந்த குறுவை சாகுபடி இந்த காலகட்டத்தில் குறுவை சாகுபடிக்காக மட்டும், அதாவது தஞ்சை மாவட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் அளவுக்கு பயிர் செஞ்சிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த வாரம் தான் அறுவடைக்கான வாரம். இந்த 3 வாரம் முடிந்து இந்த வாரம் தான் அறுவடைக்கான வாரம். இந்நிலையில் தஞ்சையில் மட்டும் 299 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கின்றன. உடனடியாக அந்த நெல்களை நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகமாக கூட்டம் வருவதன் காரணமாகவும், அதே போல நாளொன்றுக்கு 800 முதல் 1000 மூட்டைகள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுவதாகவும், தொடர்ச்சியாக இந்த வாரம் சிறப்பாக அமைந்தது என்னவென்றால் அதிக அளவு நெல் உற்பத்தி தஞ்சை மாவட்டத்தில், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டது. இந்நிலையில் தண்ணீர் சரியாக வந்தது முக்கியமான ஒரு காரணமாக அதிக நெல் சாகுபடியானது பயிர் செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த அனைத்து நெற்களுமே அருகில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்த நிலையில் அங்கு மூட்டை எடுப்பதில் காலதாமதம் ஆகிறது என்றும், சரியாக வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக பெய்த இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அங்கு தேங்கி வைத்திருக்கக்கூடிய நெல்கள் அனைத்துமே தற்போது மழையில் நனைந்து முளைக்க துவங்கி இருக்கிறது. முளைக்க துவங்கினால் அந்த நெல்லை நிலையத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மாத காலம் கடுமையாக உழைப்பில் அந்த நெல்லை உற்பத்தி செய்து தற்போது அது நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து அந்த வீணாக போவதற்கு விவசாயிகள் மிகுந்த வேதனை அளிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த இடம் ஏரிக்கரை. குறிப்பாக அதாவது நெல் கொள்முதல் நிலையத்தில் வைத்த நெல் போக மீதம் அருகில் இருக்கக்கூடிய இடங்களிலே கிழங்குகள் மற்றும் திறந்த வெளியிலே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நெற்களை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த நெல்லும் எத்தனை நாள் தாங்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மழையின் அதிகம் காரணமாக அவர்கள் போயிட்டு இருக்கக்கூடிய பார்ப்பையும் தாக்குப்பிடிக்க முடியாது. இதன் காரணமாக நெல் முளைக்க தற்போதைய துவங்கி இருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத சூழலில் தற்போது இருந்ததுதான் ஆற்றங்கரை ஓரமும் ஏரிக்கரை ஓரமும் கொட்டி அதை மூடி வைத்து விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உடனடியாக வேலைக்கு ஆட்களை கூடுதலாக வைத்து நெற்களை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி.